எப்படி இருந்த தமிழ்நாடு எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இந்தியாவில் அதிகமாக பாலியல் குற்றங்கள் நடக்கிற ஸ்டேட்டாக இருந்தது நம்பர் 1 இருக்கு நம்மளுடைய தமிழ்நாடு. அந்த வாழ வைக்கும் தமிழ்நாடுன்ற ஒரு நிலைமை போயிட்டு வந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக மாறிடுச்சு. ஏன்னா இங்கேயோ நடக்குது எங்கேயோ நடக்குதுன்ற பார்த்து பேசிட்டு இருந்தோம். டெல்லியில் நடக்குது, மும்பையில் நடக்குதுன்னு சொல்லிட்டு முன்னாடி கள்ளக்குறிச்சியில் நடக்குதுன்னு பேசிட்டு இருந்தோம். இப்போ நம்மளுடைய சென்னையில் நடக்குதுன்னு பேசிட்டு இருக்கோம். இப்போ நம்மளுடைய ஊரில் நடக்குதுன்னு பேசிட்டு இருக்கோம். நாளைக்கு உங்கள் வீட்டில் நடக்கலாம், என்னுடைய வீட்டில் நடக்கலாம். அப்படியே மாற மாட்டோம்ல. இப்படிதான் ஒரு வீடியோ மேக் பண்ணி பாசிட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இதுமாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணி போயிட்டே இருக்கும். உலகில் எவ்வளோ ஒரு ஈரத்தனமான ஒரு மனுஷ ஜென்மங்கள்ல பாவப்பட்ட ஜென்மங்கள்ல இந்த ஆம்பளை பிறவிகளை ஒன்று. ஏன்னா காமத்தை வந்து பார்த்தீங்கன்னா எது யார்கிட்ட எந்த விஷயத்துல காமிக்கணும்னே தெரியல. ஏன்னா ஒரு 2 வயசு குழந்தை 60 வயசு பாட்டி 2 வயசு குழந்தைகிட்டையும் காமத்தை பார்க்குறீங்க, 60 வயசு பாட்டிகிட்டையும் காமத்தை பார்க்குறீங்க. மனுஷ ஜென்மங்கடா நீங்களாம். இல்லை இதெல்லாம் கேட்டாங்கன்னா ஆல்கோஹால் அடிக்ட் ட்ரக்ஸ் அடிக்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்டா உன்னுடைய சுயாரிவு இல்லை என்ன சின்ன பட்டுங்க சிறுமிக்கு பாலியல் குற்றம் நடந்துச்சா வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் குற்றவாளி வந்து அரெஸ்ட் பண்ணிட்டப்பறமா நேற்று ஒரு குற்றவாளிக்கு ஒரு ஜட்மெண்ட் வந்துருக்கு. என்னன்னா ஆய்வு தான் என்ன சார் அவங்க ஏதாவது போராட்டத்துக்கு ஏதாவது போயிட்டு வந்து உள்ளே போயிட்டு கைக்கு உள்ள. ஏன்னா அந்த மாதிரி பரதேசி நாய்களெல்லாம் ஓட விட்டு சுட்டானே என்ன பொதுமக்கள் கொதிச்சு போயிருக்காங்க. எவங்கிட்டே அவங்க பிடிக்காது இல்லை எங்கிட்டே கருணை பண்ணிக்கலாம். அவங்களாம் இருந்து என்ன யூஸ்? காலத்துல வந்து அவங்க சாப்பாடு போட்டு கவர்மெண்ட் பார்த்துக்கணும். இது மாதிரி நடக்கிறதுனால தான் எந்த ஒரு நாய்க்குமே பயன்றதே கிடையாது. இன்னைக்கு இந்த புள்ளிக்கு இப்படி நடக்குதுன்னா அவன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு புள்ளியை போய் அவன் தொடணும்னாவே பயப்படணும். இந்த நிலைமை கண்டிப்பாக வராதுல்ல நம்ம தமிழ்நாட்டில். ஏண்டா ஒன்று நாளைக்கு உன்னுடைய வீட்டில் நடக்கும் போது இதோட வழி என்னன்னு தெரியும். இன்னைக்கு நம்ம எங்கேயோ நடக்குதுன்றதால பேசிட்டு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு போயிட்டு இருக்க தவிர குறையலை. நமக்கு தெரிஞ்சது மட்டுமே பல விஷயங்கள் வெளியே வந்துட்டு இன்னும் சொல்ல முடியாதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க. பேசும்போது அவ்வளோ ரத்த கொதிப்பா இருக்கு.